Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குக்கிங்கும் அப்புறம் ஒரு ஷாப்பிங்கும் தான் பார்க்க போகிறோம். அதில் வித்தியாசமான ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ஹோம் ஸ்டாப்பில் நான் என்னென்ன விண்டோ ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான். இதை ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்லேயே நம்ம செஞ்சு பண்ணலாம். நானும் என் பையனும் தான் சேர்ந்து இந்த ரெசிபி பண்ணோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் பென்னே பாஸ்தா தான் யூஸ் பண்ண போகிறேன். 200 கிராமு. இதில் வந்து கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி பென்னே பாஸ்தா போடுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பாஸ்தா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த குக்கிங் ஸ்டாப் ஆயிரும். இது அப்படியே நல்லா வடிகட்டிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம், பச்சை குடமிளகா, கார்ன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் குடமிளகா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரொக்கோலி, கேரட், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை எடுத்துக்கலாம். இது வேக வச்சுருக்கேன். 3 கியூப் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்மசான் சீஸ் வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ்க்கு வந்து மைதா வந்து 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பட்டர், அப்புறம் பால் வந்து ஒரு 400 ml கிட்ட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சீசனிங்க்கு மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் வந்து ஆரிகானோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பீஸா சீசனிங் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட்டு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ மைதாவை இதில் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா உருகினதும் போடுங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பால் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பாலையும் ஊற்றிடலாம். நீங்கள் விஸ்கில் கூட மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாமல் வரணும். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பால் கூட போதும், கொஞ்சம் வச்சுட்டேன் மீதி. இப்போ விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மீதி பாலையும் ஊற்றிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. நல்லா க்ரீமியாக அந்த சாஸ் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. கொஞ்சம் கட்டி இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இதில் போட்டு வடிகட்டிட்டா கட்டிலாம் அப்படி நின்றுடும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாஸ்தா பண்ணிக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் வச்சுருந்தா ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லாட்டா ஏதாவது ஒரு ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டை போட்டுக்கலாம். அப்புறம் ஆனியன்ஸ், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கேரட்டு போட்டுக்கலாம் அடுத்ததாக. இப்போ குடமிளகா, கார்ன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வதக்கி விடலாம். இப்போ வந்து ப்ரக்கோலியும் போட்டுக்கலாம். ப்ரக்கோலியும் சீக்கிரம் வெந்துடும்.
இப்போ இந்த காய்க்கெல்லாம் தேவையான உப்பு போடலாம். நம்ம பாஸ்தாக்கு போட்டிருக்கோம், அதனால் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி போட்டால் தான் நல்லா எல்லாத்துக்கும் சேரும். லைட்டாக குக்கானால் போதும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா கூட சாப்பிட்றச்சு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள், தனியாக மிளகுத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் இது ஆரிகானோ, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு கூட பாருங்கள், அப்படி ஒட்டின மாதிரி இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயிட் சாஸ் அது மேலே அப்படியே ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. மேலே வந்து சீஸ் துருவி போட்டுடலாம். அந்த சூட்லேயே அது வந்து உருக்கிடும். சூப்பராக இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்லேயே சூப்பராக செஞ்சிட்டோம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த ஆரிகானோ மாத்திரம்தான் இருக்காது, அது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது, அதை வாங்கி போட்டுக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறைய காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நல்லா வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்னென்ன ரெசிபீஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பாஸ்தா வீடியோலாம் இப்போ எடுத்ததில்லை, இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் ஹோம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இருகப்பற்றுங்கிற மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் என் பையன். அதுக்கு போகிறச்ச வந்து அந்த ஹோம் ஸ்டாப்பில் வந்து பார்த்தோம். விண்டோ ஷாப்பிங் தான். அந்த கடை ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபீனிக்ஸ் மாலில் இருக்குது. நாங்கள் ஐநாக்ஸில் தான் இந்த இருகப்பற்று அப்படிங்கிற படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்போவே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு இருந்தேன், எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் அதை வந்து பார்த்தேன். எல்லாருமே சான்ஸ் கிடச்சிதுன்னா அந்த படத்தை எப்படியாவது பாருங்கள். எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம். அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இப்போ எப்படி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபீனிக்ஸ் மாலில் அப்படியே அந்த ஹோம் ஸ்டாப்பில், எப்போவுமே நான் ஹோம் சென்டரும் ஹோம் ஸ்டாப்புக்கும் நிச்சயமாக ஃபீனிக்ஸ் மால் போனாலே பார்க்காம வரமாட்டேன். அதனால் அங்கேயும் கொஞ்சம் அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி போனேன். இது வந்து அந்த தேட்டர், ஐநாக்ஸ் தேட்டருக்குள்ளே எடுத்தது. இதெல்லாம் அங்கே ஐநாக்ஸும் ஃபீனிக்ஸ் மாலில் நல்லாயிருக்கும் அந்த தேட்டரும். அதனால் திடீர்னு தான் அந்த மூவி வந்து, எனக்கு ரொம்ப சினிமாலாம் நான் பார்க்குறது கிடையாது, இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதா சொன்னான். சரி புக் பண்ணுன்னு பார்த்தோம், டக்குனும் கிடச்சிது. அப்புறம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். சீக்கிரமே போயிட்டோம். இதுதான் வந்து ஹோம் ஸ்டாப்பு. பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. சரி வாங்கிறது தான், எவ்வளோ தான் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தேன். கண் கொள்ளா காட்சியாக இருந்தது பூக்கள் எல்லாம். அப்புறம் இதெல்லாம் நெஜ செடிகள், நெஜ செடி தான் இதெல்லாம். சூப்பராக இருக்குல்ல, பாம்பு மாதிரி. இப்போ அப்படிலாம் பிடிச்சி இழுக்க அதை வந்துடும் கையோட. பார்த்துடு. இது வந்து 1790 தான். சூப்பர். டபுள் கலராக. அப்புறம் க்ராக்கரிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் ரேட்டும் ஹோம் சென்டரை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இல்லாத திங்ஸாக இருந்தால் வாங்குவேன்.
அப்புறம் எல்லாமே வந்து பார்த்த இதுதான், ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. சும்மா ரேட்டுக்காக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சில சமயம் ஆஃபரில் வந்து ரேட்டெல்லாம் கம்மியாக போடுவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ்ஸு ஃபெஸ்டிவல் சமயத்துலலாம் இந்த ட்ரேலாம் கூட நல்லா இருந்தது. எங்கள் அக்காலாம் இங்கே வாங்கியிருந்தேன் நான், சேம் ட்ரே இதே மாதிரி. அதான் அதே இருந்தது. அப்புறம் சரி அதையும் பார்த்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து மெலாமைன் தான். மெலாமைன்லாம் இப்போ அவ்வளோவா எனக்கு என்னவோ பிடிக்கலை. அப்புறம் இது ஏதோ டம்ளர்னு நினைக்கிறேன். ஆமாம், சிப்பர் டம்ளரு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு சில சமயம் அவ்வளோவா இருக்காது. நாங்கள் இப்போ போன சமயம் நிறைய இருந்தது. அப்புறம் சாப்பிங் போர்டு எல்லாமே பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் நிறைய சாப்பிங் போர்டு இருக்குது. இது ஹோம் ஸ்டாப்புன்னே போட்டே சாப்பிங் போர்டு இருந்தது. ரேட்லாம் கூட ஏதோ 1000 மேலே தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாச்சு நான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து. அப்புறம் நிறைய பேக்கிங் ட்ரேஸு, பேக்கிங் மோல்ட்ஸு எல்லாமே நிறையா இருந்தது. இதுவுமே சாப்பிங் போர்டு ரவுண்டு டிசைன் போட்டிருக்கு பாருங்கள், அந்த வுட்லேயே நல்லா இருந்தது, கலர்லாம் போட்டு. அப்புறம் இதெல்லாம் கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயனும் நல்லா சீசன் பண்ணி நல்லா இருந்தது. அதுக்கேற்றபடி ரேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்லாம் நல்லா அதிகமாக இருந்தது பாருங்கள், அங்கே போட்டிருக்கு எல்லாமே 1499 தான் கம்மி ரேட்டு. ஃப்ரை பேன் அந்த சின்னது நான் எடுத்தது, ஆப்பக்கல் எல்லாமே. உங்களுக்கு நல்ல சீசன் பண்ணி வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கங்க. இதெல்லாம் வந்து ஒண்டர் செஃப் அவங்களோட மிக்ஸி எல்லாமே, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் கொஞ்சம் இருந்தது. அவங்களும் இப்போ குக்கிங் இதெல்லாமே நிறைய பண்ணுறாங்க இல்லையா. இதுதான் வந்து அந்த ஹோம் ஸ்டாப்புடைய என்ட்ரன்ஸு. நம்ம எஸ்கலேட்டரில் போன உடனேயே ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கும். அப்படி வந்து அப்புறம் வேறு கடைகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் பார்த்தோம் மாலில். அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூவி ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்குள்ளே அப்புறம் அப்படியே நடந்து போனோம். இங்கே வந்து ஒரு நல்ல சிங்கம் இருந்தது, அதை பார்த்து, அதுவும் பிராஸில், ஃபுல்லும் நல்ல பிராஸில் இருந்தது. ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற கடை, அங்கே எல்லாமே இந்த மாதிரி பொருட்கள் தான் இருந்தது, பித்தளையில் செஞ்ச சிலைகள் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி பித்தளையில் சிலைகள் வேணும்னா இங்கே போய் வாங்கிக்கலாம். விநாயகர் சிலை கூட இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தது எல்லா சிலைகளுமே. அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு தேட்டருக்குள்ளே வந்தோம். தேட்டருக்குள்ளே வந்தால் கொஞ்சம் பசி, வெளியில் போனாலே கொஞ்சம் பசி எடுக்கும் இல்லையா. வீட்டில் என்ன வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், பசியெல்லாம் தெரியாது. வெளியில் போனால் தான் வந்து, எனக்கெல்லாம் பொதுவாகவே வெளியில் போனால் தான் பசிக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் யாருக்கும் அப்படிலாம் இருக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கூட எல்லாமே எங்கள் பையன் ஹஸ்பண்ட்லாம் கிண்டல் அடிப்பாங்க, வீட்டில் இருக்க வரையும் ஒன்று கூட சாப்பிட மாட்டேங்கிற, வெளியில் வந்தால் தான் உனக்கு பசியே தெரியுமா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. அப்புறம் சரி இதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடியே வாங்கிட்டு போயிடலாம், இன்டர்வல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேட்டரை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மிரரு எல்லாம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் ரொம்ப அழகாக எவ்வளோ பெரிய மிரர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்தாச்சு சாட் மெனு நம்ம ஐட்டத்துக்கு. அதுவும் வடா பாவு அதெல்லாமே இருந்தது. சரி அதுவும் டிக்கி சாட்டும் தான் ஆர்டர் பண்ணோம். அவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வடாப்பாவும் நல்லா சூடாக நல்லாவே இருந்தது. அப்புறம் ஆலு டிக்கி சாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் கூட பீச்சில் நாங்கள் சின்ன போதில் இதுதான் வந்து வடாப்பாவ், அதுக்கு அந்த மிளகா கொடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஷிரடியில் சாப்பிட்ருக்கேன். ஷிரடி போன போது டெய்லியுமே வடாப்பாவு சாப்பிட்ருக்கேன். 2 நாளோ 3 நாள் இருந்தோம், 3 நாளுமே சாப்பிட்டேன். இதுதான் வந்து ஆலு டிக்கி சாட்டு. அந்த உருளைக்கிழங்குல டிக்கி மாதிரி பண்ணிவிட்டு இந்த பட்டாணி சுண்டல் போட்டு தருவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன். சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இங்கேயும் அந்த புதினா சட்னிலாம் போட்டு
சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இருகப்பற்று பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். நீங்களும் சான்ஸ் கிடச்சா இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.